JEE Main Session 2க்கான அட்மிட் கார்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்க அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிட்டு அந்த எக்ஸாம் சென்டர்ல போய் எக்ஸாம் எழுதிட்டு வெளியில வர்ற வரைக்கும் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல உங்கள்கிட்ட நான் டீட்டெயிலாக சொல்ல போறேன். அதனால நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிங்க. நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவது JEE Main Session 2 அதாவது வரப்போற கரெக்டா சொல்ல போனா ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 9ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. இந்த ஏப்ரல் 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி இதற்கான அந்த அட்மிட் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா, அட்மிட் கார்டுனா ஹால் டிக்கெட், அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிட்டு இருக்காங்க. நீங்க வந்து போய் உங்களுடைய வெப்சைட்ல JEE Mains அந்த வெப்சைட்ல போயிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரையும் உங்களுடைய பாஸ்வேர்டையும் போட்டிங்கன்னா உங்களுடைய அட்மிட் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் அந்த டவுன்லோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கடைபிடிக்க வேண்டும். அந்த எக்ஸாம் ஹால், அதாவது எக்ஸாம் சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்கள் கடைபிடிக்கணும். என்னங்கிறத நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நீங்கள் அந்த அட்மிட் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா போய் ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் நம்பரும் உங்களுடைய பாஸ்வேர்டை போட்டுனீங்கன்னா வந்துடும். போன வாட்டியெல்லாம் செஷன் 1 டயத்தில் நிறைய பேருக்கு அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணவே தெரியல. நான் நிறைய பேருக்கு டவுன்லோட் பண்ணி கொடுத்தேன். ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை சில பேர் மறந்துருந்தீங்கன்னா அதை வந்து அப்ளிகேஷன் நம்பர் மறந்துருக்க மாட்டீங்க, பாஸ்வேர்டை சில பேர் மறந்துருக்க வாய்ப்பு இருக்கு. அதை நீங்கள் வந்து ஃபர்காட் கூட அடிச்சுக்கலாம். ஃபர்காட்டில் பண்ணி நீங்கள் மறுபடியும் இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்மிட் கார்டில் எல்லா விவரங்களுமே போட்டிருக்குங்க. உங்களுடைய ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரோல் நம்பரு, கேண்டிடேட் நேமு, ஜென்டரு, கேட்டகிரி, எல்லா இன்ஃபர்மேஷனுமே அதில் கொடுத்துருக்காங்க. ஃபாதர் நேமு எல்லாமே அதில் அந்த அந்த ஸ்கேனிங் கோடெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அதெல்லாம் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பேப்பர் எழுத போறீங்க, அதுக்கப்புறம் எந்த டேட்டில் உங்களுக்கு எக்ஸாமு, உங்களுடைய சென்டர் என்ன, நேம் ஆஃப் அட்ரஸ், அந்த சென்டரோட அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. எத்தனை மணிக்குங்கிறதையும் பார்த்துக்குங்க. ஸோ நீங்கள் அந்த டயத்துக்குள்ள உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்குள்ள நீங்கள் போய் அங்கே ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ள அந்த கேட்டு வந்து அந்த உள்ள போகிறதுக்கு, அந்த எக்ஸாம் சென்டருக்கு உள்ள போகிறதுக்கு எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் தெளிவாக அதில் கொடுத்துருக்கு. இது ஒரு டைப். இப்போ நீங்கள் கடைபிடிக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா 3 விஷயம். அதாவது ஒன்று வந்து நீங்கள் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அந்த ஃபோட்டோ ஒட்டுறது மட்டும் இல்லாமல் அதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட், அந்த லெஃப்ட் ஹேண்டில் இருக்கக்கூடிய இந்த கட்டவரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கையொப்பம் வைக்கிற மாதிரி இருக்கும். கையொப்பம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சைன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்டருக்கு உள்ளே போயிட்டு எக்ஸாம் சென்டருக்குள்ளே இன்விஜிலேட்டருக்கு முன்னாடி கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் முன்னாடியே கையெழுத்து போட்டுறாதீங்க. இந்த அட்மிட் கார்டை வந்து நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுங்க. ஒரு A4 சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அதெல்லாம் நீங்கள் இப்போ நான் சொன்னதெல்லாம் கடைபிடிக்கணும். இதெல்லாம் பண்ணி வச்சிருங்க. அப்புறம் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சார், பயமாக இருக்குது சார், நான் செஷன் 1ல் எழுதியிருந்தவங்களுக்கு பயமெல்லாம் இருக்காது. செஷன் 2 புதுசாக எழுத போகிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கடைபிடிக்கணும். என்னென்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகலாம். அந்த வாட்டர் பாட்டிலில் இருக்கக்கூடிய கவரெல்லாம் கிழிச்சு வீசிடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பால் பாயிண்ட் பென் வந்து எடுத்துகிட்டு போகலாம். அதில் இருக்கக்கூடிய பேப்பர் ஏதாவது இருந்ததுலாம் அந்த பேப்பரையும் கிழிச்சு வீசிடுங்க. அது ஏன் சொல்கிறேன்னா அதெல்லாம் தேவையில்லாதது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அட்மிட் கார்டு ரொம்ப முக்கியம், இதை மறந்துடவே கூடாது. இதை வந்து நீங்கள் A4 சைஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நான் சொன்ன விவரங்கள், அதாவது ஒரு ஃபோட்டோ ஒட்டுறதா இருக்கட்டும், அதுக்கடுத்து வந்து உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் அந்த கையொப்பம் வைக்கிறதா இருக்கட்டும், கையெழுத்து வந்து உள்ளே போய் போடணும். இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வச்சுக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை கூட ஒன்று வச்சுக்கலாம், அவங்க அதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஒரிஜினல் ஏதாவது ஐடி ப்ரூஃப், அது வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு தான் நிறைய பேர், ஏன்னா இப்போ 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, ஆதார் கார்டு தான் உங்கள்கிட்ட இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஆதார் கார்டை நீங்கள் வச்சுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இது எல்லாம் தான் நீங்கள் கொண்டு போக வேண்டியது. ஸோ இப்போ நான் சொல்லிட்டேன். சார் நீங்கள் ஒரு குழப்பத்தில் நிறைய பேர் கேட்கலாம், ஏப்ரல் 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதிக்கு அட்மிட் கார்டு வந்துருச்சு சார், மற்றவங்களுக்கெல்லாம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 7ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதி நடக்கிறவங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அதான் சொல்லியிருந்தாங்க முன்னாடியே, எக்ஸாமுக்கு 3 நாளைக்கு முன்னாடி அட்மிட் கார்டு வந்துடும் சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி எழுத போகிறவங்களுக்கு வந்திருக்கு. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கனால, இன்னுமே சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12th எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கனால அவங்களுக்கு வந்து அதுலேருந்து டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றங்களும் நீங்கள் வேறு தேதியில் எழுதலாங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதுதான் உண்மையான விஷயம். ஸோ வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணணும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் கடைபிடிக்கணும். பெரிய ஒன்றும் பயப்பட தேவையில்ல. ஸோ வேற ஏதாவது டவுட், சார் நான் வந்து அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ண எனக்கு தெரியல சார், எனக்கு அப்ளிகேஷன் நம்பர் ஞாபகம் இருக்கு, பாஸ்வேர்டை மறந்துட்டேன், என்ன பண்றது அப்படின்னு போன வாட்டி செஷன் 1ல நிறைய மாணவர்கள் நம்மகிட்ட கேட்டாங்க.
இந்த வாட்டி நீங்கள் தயவு செய்து நீங்கள் எக்ஸாம் ஹால் போகிற வரைக்கும் நம்மளோட உதவி உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு கூட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்து டீட்டெயிலாக எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறேன். தேங்க்யூ வெரி மச். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.